களை எடுக்கும் கைக்கருவி. இப்போ பாரு, இந்த இடத்துல களை இருக்குது, இது ஓட்டினா துண்டாயிடும். இது கை கலப்பு. இது வந்து நிலக்கடலை போடலாம், ஓட்டி பார்சல் ஓட்டி நீட்டாக போட்டுக்கலாம். தக்காளி நேரத்துக்கு இதையே ஓட்டி பண்ணிக்கலாம். சைக்கிள் முக்கோணத்தை அறுத்து பண்ணது. இது களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது வந்து களையும் வெட்டிக்கலாம், கலப்பையும் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம், அதே பழுக்கையும் ஃபிட் பண்ணலாம். 3 வகை இதுலேயும் ஃபிட் பண்ணலாம். இது பழுக்குங்கய்யா. இது 4லையும் ஃபிட் பண்ணாக்க கேரட் வரைச்சிக்கலாம், பீட்ரூட் வரைச்சமாக ஓட்டிக்கலாம், ராகி வரைச்சமாக ஓட்டிக்கலாம். எனக்கு படிப்பு கிடையாது. நமக்கு இந்த தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எதோ செய்யலான்னாலும் ஒரு ஆர்வம். எனக்கு வந்து கார்பெண்டர் வேலைலாம் தெரிய வரும். கார்பெண்டர் சந்தர்ப்பம் அந்த மாதிரிலாம் வேலை செய்வேன். எனக்கு தெரியாத வேலை ஒன்று கூட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் பற்றாக்குறை. அப்போ வந்து நாங்கள் ரோஸ் செடி வச்சுருந்தோம். ரோஸ் செடி வைக்கும்போது உள்ளே ஓட்டுறதுக்கு கொத்துறதுக்கு ஆள் அடிக்கடி வேணுமா இருக்கும். ஆள் கிடைக்காதனால இது என்ன பண்ணலான்னு அப்போ தான் ஒரு யோகம் பண்ணது. 10 நாளைக்கு ஒரு தடவை களை வெட்ட வேண்டியிருக்கும். நாங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்குறோம், எருவுக்கிறதுனால நல்ல களை வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆள் பற்றாக்குறைக்கோசரம் எப்படி எடுக்கலான்ற ஒரு யோகம் அப்போ தான் வந்தது. ஐடியாலாம் யாரும் கொடுக்கல. அதான் ரீப்பரை வச்சு பண்ணேன். மர சக்கரத்தை வச்சு ஓட்டி பார்த்தா கொஞ்சம் நெட்டை இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம சைக்கிள், பழைய சைக்கிளில் வீலை வாங்கி, பழைய வீலுங்களை வாங்கி பெருசு சிறுசு அதில் போட்டு நானும் அனுபவத்து தான் வந்தேன். எடுத்த உடனே இந்த சக்ஸஸ் ஆகலை. நான் பண்ண உடனே ரைடி ஓட்டலான்றது அளவுக்கு போல ஒரு வீல் மாற்றி பார்த்தேன், இன்னொரு வீல் மாற்றி பார்த்தேன். அப்போ தான் அந்த கீழே போகுது மேலே போகுது அதனுடைய அமைப்பை மாற்றத்துக்கு எனக்கும் காலதாமதம் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் சௌகரியமாக இருந்துச்சு. சைக்கிளுடைய முக்கோணத்தை அறுத்துட்டு அதில் சின்ன வீலை போட்டு அதை ஓட்டி அதை நானே பயிற்சி பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஓட்டுங்க இல்லையா சைக்கிள், அந்த சன்ன வீலை வாங்கி அதில் போட்டு ஒன்றுங்க காட்டினா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நாமளே இருந்துக்கிட்டால் பிரயோஜனம் இல்லை. கற்றுக் கொடுத்தா அப்படி இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணியிருப்பாங்க, அங்கங்கே இருக்கும். என்கிட்ட கற்றுட்டு போன பையன் வேறு ஒரு பையனுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறான். என்னை பார்த்துட்டு நான் 2 பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு, அவனாக பார்த்து இன்னொரு ஆளுக்கு பண்ணி கொடுத்தான். நல்லா இருக்குது, அது எடுக்கும். இது நல்லா இருக்கும். இது அப்படியே கால் விட்டுற போகிறேன் வேணும். நான் முதல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன். முதல்ல ஆள் வச்சுலாம் செஞ்சுட்டு கிடப்போம், மாட்டில் ஓட்டுவோம், ஆள் வச்சு செஞ்சுட்டு கிடப்போம். அப்போல்லாம் சரியானபடி ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க, ஆளுங்களுக்கு கஷ்டம். சரி, அப்புறம் ஒரு ஐயா செல்வராஜ், அவர் நம்மளுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும். அவர் என்ன பண்ணார், அவர் போய் பார்த்தா அவர் மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. மறுபடியும் அதை பார்த்தா நாங்கள் இன்னும் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்லலாம் எங்களுக்கு இந்த மிஷினில் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் வந்துட்டு சொன்னார், ஏப்பா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற, ஆளுங்களும் கிடைக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை, நீ வந்து நபர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிற, இதை மாதிரி நீயும் செஞ்சுக்கோ, ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த செல்வராஜ் ஐயா சொன்னார். சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல. ஒரு முறை செஞ்சு கொடு, நாங்கள் மறுபடியும் வேறு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நாங்கள் மறுபடியும் செஞ்சுக்கிட்டோம். செஞ்சதுனால இப்போ பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாட்டில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆதியில் மாடு கலப்பை ஓட்டுவோம், அதே மாதிரி பழுக்க வச்சு ஓட்டணும். இப்போ சின்னதாக ஒரு அனுப்பு ஒரு 15 சென்ட் 20 சென்ட் வரைப்போம். கேரட்டு, பீட்ரூட்டு அதுக்கு ஆள் கூப்பிட முடியாது, ஏறு வராது, கிடைக்காது. பெரும்பாலும் இப்போ ஏறு இல்லை, பழைய மாடு இல்லை இப்போல்லாம் யாருக்கிட்டையும். அதனால் சரி நாமளே பண்ணலான்னு ஒன்று ஒன்றா பண்ண நாங்களே வரைச்சிக்கிறோம். இப்போ எங்களுது 2.25 ஏக்கர் இருக்குது. ஏறு ஓட்டுறது மட்டும் ஓட்டுறோம் டிராக்டரில். இப்போ முழுக்க விதை பண்ணுறது பூரா எங்களுதுலேயே பண்ணிக்கிறோம். அங்கே ஒரு 3/4 ஏக்கர், இங்கே 2 ஏக்கர் இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றா விட்டு பண்ணும்போது எல்லாமே இதில் விதைப்போம், ஓட்டுவோம், மறைச்சிக்குவோம். எங்களுடைய கருவிலேயே பண்ணிக்கிறோம், மாற்றி பண்ணுறோம். மிஷின் வாங்கணுன்னா விலை அதிகம், 35,000 40,000 ஆகும். இது வந்து அது வாங்கிட்டு வந்தாலும் டீசலு பெட்ரோல் ஊற்றணும். இது நாம் அப்போ ஓட்டிக்கலாம். ஒரு 20 சென்ட்டுனாக்கா ஒரு 11 மணிக்குள்ள, காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம், 11 மணிக்குள்ள ஓட்டிக்குவோம். முழுக்க ஆர்கானிக்லேயே கூட பண்ணிக்கிறோம். கேரட்டுக்கு ஒரு பிடி உரம் இல்லாமல் மருந்து இல்லாமலாம் பண்ணிக்கிறோம். விற்க முடியாது. நீ என்ன தான் பண்ணாலும் அந்த மார்க்கெட்டில் என்ன விற்குதோ அதுதான் விற்கும். அது வந்து அரிமான பொருள், நல்ல பொருள்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்போ கூட நான் மிளகாய் விளைஞ்சி வச்சுக்கிறேன்.
என்னுடைய மிளகாய் நான் தூக்கிட்டு போனாக்கா பார்த்த உடனே இந்த மறுதளிக்காக வாங்குறாங்க. இப்போ மார்க்கெட்டில் விற்கிது, சந்தைகள்லாம் விற்கிறாங்க, கடைகள்லாம் விற்கிறாங்க. அந்த மிளகாய்க்கு என்னுடைய மிளகாய்க்கு வித்தியாசம் இருக்கும். பார்த்த உடனே அவங்களுக்கே புரியும், சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குதுன்னு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரசாயன உரம் போடாமல் விளைஞ்சமாக்கா தடிமனாக இருக்காது, சன்னமாக இருக்கும். ரசாயன உரம் கொடுத்தால் மட்டும் பெருவட்டாக இருக்கும், கைக்கு பெருசு பெருசாக இருக்கும், எல்லாமே பார்க்கலாம் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். பெரும்பாலும் அந்த வாங்குறவங்க கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், அதை தான் விரும்புவாங்க. இந்த சின்னது வாங்க மாட்டாங்க. ஓட்டிட்டு ஓட்டிட்டு இது பிவிசி பைப் இருக்கு இல்லைங்களா, ஒயரிங் பண்ணுறாங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நானே பண்ணது. கொஞ்சோண்டு பாருங்களேன். இன்னும் வருங்காலத்தில் வந்து கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனி வந்துடுவாங்க, வந்து பெரிய பெரிய குடில் போட்டு உள்ளவே வந்து காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய நிலம் வந்துடும், பேட்டரி மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அவங்க சொன்னது தான் ரேட்டுன்னு சொல்லி எல்லாமே விற்பனை பண்ணுவாங்க. நாம் வந்து அதை குறைச்சி பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் விற்பனை பண்ணுறோன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும்போது எங்கள் விலை கம்மியாக கொடுக்குறோம். அவங்களாம் வந்து அவங்க சொன்ன ரேட்டு தான் கொடுக்க முடியும். இப்போ பெரிய பெரிய கடையில் இப்போ எங்கிட்டே ஒரு காய் வாங்குறாங்கன்னா 30 ரூபாய்க்கு கேரட் வாங்குறான், அவன் 80 ரூபாய்க்கு விற்கிறான், எங்கள் கண் முன்னாடி விற்கிறான். நாங்கள் விற்க முடியாதுல்ல, அவன் அரை கிலோ 1/4 கிலோ விற்கிறான். நஞ்சில்லாத பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைண்டு ஒர்க் பண்ணிட்டு வரணும் விவசாயிங்க, இவ்வளோதான். மாற்றி பண்ணாங்களாக்கா இவங்கள ஒன்றும் அடிக்கலாம் முடியாது. எந்த கார்பரேட் வந்தாலுமே ஒன்றும் முடியாது. இவங்க வந்து தன்னிச்சையாக பண்ணி கொடுக்கத்தானே பண்ணலாம். வருங்காலத்தில் விவசாயிகள் இருக்க மாட்டாங்க, கஷ்டம். படிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க போக இல்லை, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க, டிகிரி பண்ணிக்கிறாங்க, எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. இதே போல் எல்லோரும் இருக்க மாட்டாங்க, விலை கொடுத்து வாங்கிக்கலாம், நஞ்சான பொருள் தான் வாங்க முடியும்.